அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும், ஒரு பாடல் பாடியதற்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் மாதிரி எல்லாம் சொல்லி போராட்டம் நடத்திருக்காங்க. அது மதத்தை அல்லது மத உணர்வுகளை காயப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கில் பாடப்பட்ட பாடல் அல்ல. ஐயப்பன் திருக்கோவிலில் பெண்கள் நுழையக்கூடாது என்கிற சர்ச்சை எழுந்தபோது ஒரு பெண்ணிய குரலாக அந்த குரல், பெரியாரின் குரலாக அந்த குரல் இசையாக வெளிவந்திருக்கிறதே தவிர அதில் யாருடைய உணர்வுகளையும் காயப்படுத்தக்கூடியதாக இல்லை. வேண்டுமென்றே அவர்கள் அதானி போன்ற பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக தமிழ்நாட்டில் இதை பெரிதுபடுத்துகிறார்கள். அதானி கைது செய்யப்பட வேண்டும் என்பது இப்போது தேசிய அளவிலான ஒரு கோரிக்கையாக மாறியிருக்கிறது. அதையெல்லாம் திசை திருப்புவதற்கு இது போன்ற சில்லறை பிரச்சனைகளை கையில் எடுக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். அது ஏற்புடையதல்ல. இசைவாணியை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லுவது பொருத்தமானதல்ல. அது கண்டனத்திற்குரியது.